தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் காமராஜர் தேசிய காங்கிரஸிலிருந்து அதன் மாநில துணை தலைவர் திரு ராமபாண்டி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். குறிப்பாக காமராஜர் தேசிய காங்கிரஸ் கட்சி தற்போது அறிவித்துள்ள வெளிநாடு பன்னாட்டு பெருநிறுவனத்தை அதன் வணிக நிறுவனம் ஒன்றை மூட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் தற்சார்பு பொருளாதாரம் பேசக்கூடிய பிரதமர் மோடி சுதேசி பொருட்களையே நாம் இந்தியர்கள் வாங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையில் எதற்காக பன்னாட்டு நிறுவனங்களை நோக்கி நகர்த்துகிறது, எதற்காக பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் இங்கே கடை விரித்து இருக்கிறது, ஏன் அவர்களின் பொருள்களை நம் மக்கள் வாங்க வேண்டும்? அதை மூடிவிட்டால் இயல்பாகவே நம் மக்கள் அனைவருமே சுதேசியை நோக்கி இயல்பாகவே வந்து விடுவார்களே, நம்முடைய பொருட்கள் நம்மோடு தயாரிக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களையே வாங்கும் நிலைக்கு அவர்கள் இயல்பாக தள்ளப்பட்டு விடுவார்களே என்ற நீண்ட நெடிய கோரிக்கைகளோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதற்காக காங்கிரஸ் தேசிய கட்சி இருக்கிறது. அது தொடர்பாக நாம் திரு ராஜபாண்டியிடம் பேசலாம். சார் வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் ஒரு பெரும் பன்னாட்டு வணிக நிறுவனத்தை மூட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சு நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் உங்கள் கட்சி சார்பாக நடத்தவிருக்கிறீங்க. ஏன் அந்த கோரிக்கை இவ்வளோ நாள் இல்லாத கோரிக்கை இப்போ ஏன் வைக்கிறீங்க, என்ன காரணம்? சார் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பிரதமர் இந்த பிரதமர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரல. இப்போ அவர் அது என்ன சொல்கிறாருன்னா, சுதேசி பொருளையே வாங்கன்னு சொல்லி வெளியே சொல்கிறாரு. வெளியே சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே அமேசான் இந்த மாதிரி வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் இந்த மேடையில் பேசுகிறத உங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம் இல்லையா? பன்னாட்டு நிறுவனங்களை நீங்கள் மூடிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்தியாவுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சு. ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்கா உலகமயம் தாராளமயம் கொள்கை மூலமாக நம்ம எல்லா வெளிநாடு வணிக நிறுவனங்களும் இங்கே கடை வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம 2009 முடிவு பண்ணிட்டோமே. கடை வைக்கலான்னு சொல்கிறோம் சார். நாங்கள் என்ன சொல்கிறோம், அதாவது சிறு வணிகர்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, மத்திய சர்க்காராகட்டும் மாநில சர்க்காராகட்டும் சார், ஒன்றுமே இல்லை, ஒரு விசச்சாரம் குடிச்சு எடுத்தவனுக்கு 15 லட்ச ரூபா கொடுக்குறாங்க சார். ஒரு வணிகம். இந்த வணிகம் இந்த கொரோனா காலங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் வெளியே போய் சரக்கு வாங்க முடியாது. அவங்க தன்னுடைய உயிரை பணையம் வச்சு தானே எல்லா வியாபாரிகளுக்கு, சில்லறை வியாபாரிகளுக்கு, எல்லா கடைக்காரங்களுமே போய் வாங்கிட்டு அந்த 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 கொரோனா நேரத்தில் நீங்கள் இந்த அமேசானுக்கு போனீங்களா? அவங்களாம் எங்கே போனாங்க? அப்போ இல்லையே. அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணது சிறு வியாபாரிகள் தானே. அப்போ அந்த சிறு வணிகர்களை ஊக்குவிக்கிறதுக்கு மத்திய சர்க்காராக இருக்கட்டும் மாநில சர்க்காராகட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இவர் மேடையில் சொல்லிடுறாரு சுதேசி பொருளை வாங்கன்னு. ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன உதாரணம். இப்போ அமெரிக்கா நம்ம பொருளுக்கு 50% வரி போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறதுல பெப்சி கோக் இந்த 2 கம்பெனியை மட்டும் மூடிடணும்னு சொல்லி இந்தியா சொல்லட்டும் சார். இந்தியாவோட பிரதமர் அதை அறிவித்தார்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரம்மு ஆடிடுவார். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எங்கள் பெருந்தலைவர் ஐயா காட்டிட்டு போயிருக்கார். ஒரு வழி சீனாவில் போரிட்டு தோற்ற நேரத்தில் இராணுவத்தோட ஜாமான் அமெரிக்காவில் வாங்குகிறாங்க. வாங்கும்போது அவன் என்ன சொல்கிறான், உங்கள் நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று ஒரு இது கையெழுத்து போடணும்னு சொல்கிறான். ஆனால் அவன் போட மாட்டேன், யாரும் போட மாட்டேன்றாங்க. அப்போ நேரு ஒரு மாதிரி கவலையாக இருக்கும்போது காமராஜர் நேராக பார்க்க போகும்போது சொல்கிறாரு, என்னன்னு கேட்குறாரு, இந்த மாதிரி விஷயம் இப்படி சொன்னால் அவங்க நமக்கு யாரும் கையெழுத்து போட மாட்டேங்காங்க அப்படின்னு உடனே அசால்ட்டாக சொல்கிறாரு. அவன் வணிகம் செய்கிற எது அங்கே இருக்கா? இருக்குது, அமெரிக்கன் பேங்க் அதை மூடுன்னு அப்படின்னாரு. அதை மூடு. அது எப்படி நமக்கே உதவாத பேங்க் இருந்தேன்னா போயேன்னா மூடியான்னா சொன்னோன்னு அடுத்தாப்புல அப்போ அந்த காலகட்டங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத அப்போவே விட்டு போட்டார் சார். அந்த வழியில் நம்ம போயிருக்கலாமே. ஒன்றும் இல்லை, அவர் சொன்னாலும் 50% இந்தியாவுக்குள்ளே அமெரிக்கா பொருள் எதுவும் வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்லு. இன்னைக்கு கோடி பல ஆயிரம் கோடி போகுது சார். அப்படி பண்ணிட முடியுமா? இதுக்கு பின்னணியில் நிறைய அரசியல், நிறைய வணிக தொடர்புலாம் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சாதாரணமாக பெருந்தலைவர் காமராஜர் எடுத்த முடிவை இப்போது எடுத்து விட முடியுமா? அப்படியான களம் இப்போ இருக்கா சார்? அதுவும் ஒரு அரசியல் தானே. அப்போ பண்ணதும் அரசியல் தானே. அவரும் ஒரு அரசியல் தலைவர் தானே. ஒரு தமிழ்நாட்டில் 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர் தானே. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறாரு.
உலகம் பூரா நான் மோடி தான் எல்லாம் மோடிஜி எல்லாமே மோடி தான் சொல்கிறவங்க ஏன் இதை உங்களால் பண்ண முடியல? இது எங்களுடைய கேள்வி. இப்போ ஒரு சின்ன உதாரணம், ஒரு 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 தெருவில் ஒரு கடையில் 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது போயிடுறாங்க. அதே மாதிரி நிறையாவே இப்போ எல்லாமே சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே ஆர்டரில் தான் போகிறாங்க. நீங்கள் திரு ராமபாண்டி குறிப்பிடக்கூடிய அந்த 10 ரூபா பொருள் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு ஒரு வணிக நிறுவனத்தில் எனக்கு 6 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு லாபம் வருதுன்னு நான் அதில் போகிறேன். என்ன தவறு? அதைத்தானே சார் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எங்களுக்கு அதே பொருளை நாங்கள் கொள்முதல் பண்ணும்போது எங்களுக்கு கொடுக்குற எங்களுக்கு அந்த அதாவது இப்போ எங்களுக்கு உள்ள சாதாரணமாக எங்களுக்கு போடுற வரியை விட இந்த டீ மார்ட் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் வரியை குறைக்கிறீங்க இல்லையா? வரி குறைக்கிறாங்களா சார்? அதனால தான் அவங்க குறைச்சி கொடுக்க முடியுது. எங்களுக்கு 10 ரூபா போடுற வரி அவங்க 12 ரூபா போடணும். ஆனால் எவ்வளோ போடுறாங்க? எங்களுக்கு 10 ரூபான்னா அவங்களுக்கு 6 ரூபா தானே போடுறாங்க. அப்போ அவங்க அந்த 2 ரூபாய் விட்டு கொடுத்து வைக்க. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா சிறு வணிகர்களை நசுக்கிறதுக்காகத்தானே சர்க்கார் வந்து பாடுபடுது. பெரு வணிகர்கள் வந்து இப்போ என்ன சொல்லணும்னா ஒரு எந்த அடிப்படையில் உங்களுக்கு 10 ரூபாய் விதிக்கக்கூடிய வரி அவங்களுக்கு 6 ரூபாய் விதிக்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் அந்த சலுகை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது? அதுதான் சார் சொல்கிறேன். இவங்க அந்த பன்னாட்டு நிறுவனங்களை இவங்க ஊக்கப்படுத்துறதுக்கு காரணமே அந்த ஒன்று தான். நீங்கள் எங்கே சொல்கிறோம், அவங்களுக்கு கொடுக்குற வரியை விட எங்களுக்கு 2 ரூபா நீ குறைச்சி கொடு. நான் இன்னும் உள்ளூரில் இருக்கோம். நாங்கள் இங்கே பிறந்து இங்கே வாழ்ந்து இங்கே உள்ள நாங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு வரி கட்டுறோம். எங்கள் வரி அதிகமாக வாங்கிட்டு வெளிநாட்டிலேருந்து வரவனுக்கு நீ வரியை கம்மியாக வாங்குறது எவ்வளோ பெரிய தப்பு. எங்களுக்கு அதனால தானே அந்த இழப்புகள் எல்லாமே அதான காரணம். இந்த ஒன்றும் இல்லை, ஐயா எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கள் வச்சுருக்கிற கடைக்கு பஞ்சாயத்து போர்டு பஞ்சாயத்து ஆஃபீஸில் எங்களுக்கு வரி போடுவாங்க. வெறும் 600 போட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு என்னுடைய கடைக்கு நான் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வரி வெறும் 600. ஒரு வருடத்திற்கு 600 தான். இன்னைக்கு அது 3000 ஆக்கியிருக்காங்க. எப்போ ஆக்கியிருக்காங்க? திமுக சர்க்கார் வந்தவொடனே ஆக்கிட்டாங்க. 21 ஆக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? ரூபாய் 3000. அப்போ எத்தனை மடங்கு? 5 மடங்கு கொடுது சார். எந்தெந்த கடைகளுக்கு? அது இல்லை, எல்லா கடைகளுக்குமே, சில்லறை கடைகளுக்கு எல்லாம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கடைகளுக்கு பஞ்சாயத்துக்கு தகுந்த மாதிரி நகராட்சிக்கு தகுந்த மாதிரி கூட்டுறாங்க. இதை அதாவது 600 ரூபாங்கிறது 1000 ரூபான்னா கூட தெரியாது. 3000 ரூபான்னா எங்கே போகுது பாருங்க. அப்போ ஒரு சிறு வணிகர் அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த 600 ரூபா லாபம் கிடைக்கும் போது நான் 2 ரூபா ஒரு பொருளுக்கு லாபம் வச்சா போதும்னு நினைப்பேன். இப்போ அது எனக்கு கட்டாதில்ல. ஸோ அப்போ விலையை நீங்கள் நான் ஏற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். அதாவது கட்டாயமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இல்லையா? நீங்கள் ஆடம்பர பொருளுக்கு வரி போடுற ரைட்டு தான். எங்கள் தலையிலையும் கொண்டு நிறைய பார்த்து ஏற்றுக்கும். நான் 10 ரூபாய்க்கு விற்கிற சோப்பு 11 ரூபாய்க்கு தான் விற்றாகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இப்போ இந்த வருவாயை வைத்து தானே அரசாங்கம் நடத்தணும் சார். எல்லாத்துக்கும் வரி போடணும் சார். நான் என்ன சொல்கிறேன்னா வரி இப்போது நீங்கள் அந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தான் வந்து பல மாநிலங்கள் 17, 40 அப்படின்னு நிறையா வகைகளில் போட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறமா எல்லாமே வந்து இப்போ 2 8, 18 ஆக்கிட்டாங்க இல்லையா சமீபத்தில் 2.0ல். அது வந்ததுக்கப்புறமா எல்லாமே ஒரு வரிக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லாருமே தான் இப்போ சமமாக வரி கட்டுறாங்கன்னு சொல்கிறது அது இல்லையா சார்? அது எப்படி முடியுன்றேன் நான். நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன். 1 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுற வரியை 10,000 ரூபா கட்டுறவனு கெட்டுன்னு சொன்னால் எப்படி ஆகும்? 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறோம் 18,000 ரூபா கட்டிடுவான். என்ன நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன் 1800 ரூபா கட்டுனா என்னுடைய நிலைமை என்ன? அதாவது அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வரி போடணும் இல்லையா? இப்போ இந்த கடை அதான் சொல்கிறேன். எங்களுக்கு போடுற வரியை விட நீங்கள் பெரிய கடைகளுக்கு கம்மியாக வரி போட்டிங்கன்னா அவங்கள விட நாங்கள் 2 ரூபா அதிகமாக தான் வைக்கணும். அதுக்கு வேறு வழி கிடையாது. இப்போ நாங்கள் கையில் இருந்து காசு போட்டு வியாபாரம் பண்ணினா தான் நம்ம குடும்ப நடத்தை தான் வியாபாரம் பண்ணுறோம். அதில் நாங்கள் சாப்பிடணும். அதோட இப்போ கடை வாடகைகள் ஏறி போச்சு. கரண்ட் புள்ளி எக்குத்தப்பா போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. 1000 ரூபா கட்டினா எனக்கு 3000 கட்ட வேண்டியிருக்கு. இப்போ 2 மடங்கு 3 மடங்கு எல்லாமே ஏறும்போது எல்லாமே இது வந்து பொதுமக்கள் தலையில் தானே விழுவும். எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை சார். இது என்ன பண்ணுறோம், நாங்கள் பொதுமக்கள்கிட்ட வாங்க போகிறோம், அவ்வளோதானே. அப்போ நீங்கள் நல்லாட்சி தர போகிறோன்னா எப்படி கொடுக்க போறீங்க? இப்போ இந்த போராட்டம் முன்னெடுப்பதுக்கான நோக்கம் என்ன சார்? இது வந்து தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை வந்து எடுத்திருக்காங்க சார். அவர் வந்து மோடி வந்து சமீபத்தில் அந்த வார்த்தையை சுதேசி பொருளையே வாங்கன்னு சொல்கிறார். சந்தையில் சுதேசி பொருளை வாங்கன்னு சொல்லிட்டு
இரட்டை வேடம் போடுறாருன்னு நாங்கள் அதை வெளியே இப்போ அதான் அமேசான் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் சுதேசியை வாங்கன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் தடை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சுதேசிக்கு வந்துடுவாங்கல்ல மக்கள். நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருள் நம்ம வீட்டு துட்டு. இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி வெளியே போகுது சார், அது உங்களுக்கு தெரியுது. அதனால் ரெட்டை வேடம் போடுற பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக நிறைய வரி வருவாய் நமக்கு கிடைக்குதுல்ல, அதனால் அப்படி மூடிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. சார் வரி வருவாய் அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஏன் எங்களை விட அங்கே கம்மியாக வரி போடுறீங்க, அதிகமாக போடுங்க சார். 10 ரூபா சம்பாதிக்கிறோம், 1 ரூபா கட்டணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், 10 ரூபா சம்பாதிக்கிறோம், நீங்கள் 50 பைசா வைங்க. 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு இது வைங்க. அதை கணக்கு பண்ண மாட்டேங்களேன்ற. இப்போது ஜிஎஸ்டி 2.0 இப்போ அறிவிச்சார் இல்லையா, கடந்த தீபாவளி அன்னைக்கு 4 வகைகளாக இருந்த வரி இப்போ 2 வகையாகிடுச்சு. சரி, அதோட பலன்கள் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு சென்றடைய வேண்டும் அப்படின்னு நிறைய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருது. சரி சார். அது இப்போது நடைமுறைக்கு வந்துருச்சா? எல்லா கடைகளும் அதை பின்பற்றுங்கிறீங்களா சார்? அதாவது இந்த ஜிஎஸ்டியில் வந்து ஆடம்பர பொருள்கள், அத்தியாவசிய பொருள்கள், இதில் 100 விஷயம் தெரிஞ்சுங்க. 25 கிலோ அரிசி போட்டால் ஜிஎஸ்டி, 26 கிலோ போட்டால் கிடையாது. இது எந்த நுட்பத்தில் வருது சொல்லுங்கள்? ஒரு பையில் 25 கிலோ அரிசி போட்டால் நான் ஜிஎஸ்டி கட்டணும், அதே 26 கிலோ போட்டால் ஜிஎஸ்டி வேண்டாம். இது எப்படி? 20,000 போட்டு போங்க, 26 போட்டு போயிருங்க. 26 தானே போடுது. அப்புறம் எப்படி நீங்கள் அதை தானே சொல்ல, ஒரு கவர்மெண்ட்டு என்ன பண்ணணுங்கிற சட்டத்திட்டம் இல்லாமல் நீங்கள் சார், நீ ஜிஎஸ்டி வரி போடணும்னா இருக்கிற வியாபார சங்கங்களை அழைத்து பேச வேண்டும். மாநில சர்க்கார் யாரையும் கூப்பிட்டு பேசுறது இல்லையே. எத்தனை அமைப்புகள் இருக்கோ அத்தனை அமைப்புகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது, இது பண்ணணும் அப்படிங்கும்போது எங்கள் வியாபாரிகளுடைய கருத்தை கேட்டால் தானே அவங்களுக்கு அந்த இது என்ன வரும் எப்படிங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். ஏசி காரில் போயிட்டு நீங்கள் ஏசி காரில் வரீங்க சார், நாங்கள் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஒரு எம்ஐடியோ இல்லை ஒரு டிவி ஷிஃப்டியோ போய் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 12 ரூபாய்க்கு விற்று நாங்கள் கஷ்டப்படுறோம். அது எங்களுக்கு தான் சார் தெரியும். அப்போ நீங்கள் எங்கேட்டு தானே கேட்கணும். ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி அரசாங்க பணம் எவ்வளோ விரயமாகுது தெரியுமா சார்? ஒன்றும் ஏன் விரயமாகுது சார்? ஒன்றும் இல்லை, ஒரு காவா தோன்றாங்க, ஒரு காவா, அதாவது தண்ணி கெட்டக்கூடாதுன்னு காவா தோன்றாங்க. அந்த காவா அங்கே நோண்டும் போது அந்த நகராட்சியில் உள்ள வார்டில் உள்ள மக்களை கூப்பிட்டு இவங்க கேட்கணும். இவங்க கேட்குறல, கவுன்சிலரை கூப்பிட்டு கேட்டுதாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தண்ணி எந்த பக்கம் போகுன்னே தெரியாமல் போடுறாங்க சார். மக்களுக்கு அது தெரியுமா? தெரியுதுல்ல, நாங்களே சண்டை போட்டுக்கோம். இது எப்படியா தண்ணி இந்த பக்கம் போவோம் இப்படி போடியானா, அது எங்களுக்கு ஸ்கீம் அப்படி தான். அப்போது பிறகு 6 மாதம் கழித்து நீ அதை திருப்பி தோன்ற. அப்போ மக்களுக்கு நீங்கள் செய்யணும்னு இல்லை, உங்கள் சம்பாத்தியத்தை குறி வச்சு தானே அரசியல்வாதிகள் செய்கிறாங்க. இப்போ இந்த ரோட்டில் தண்ணி இந்த வாட்டில் தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். மழை பெஞ்சா தண்ணி எந்த பக்கம் ஓடுன்னு தெரியுமில்ல. நீங்கள் அதை இந்த பக்கம் ஓடுற தண்ணியை நான் இந்த பக்கம் கொண்டு வருவேன்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது விரயம் தானே. 10 ரூபாயில் ஆக வேண்டிய செலவு 15 ரூபாய் ஆகுது. 6 மாதத்தில் பழையபடி நீ அதை மாற்ற வேண்டியிருக்கு. அதுதான் மாநகராட்சி இருக்குது, நகராட்சி இருக்குது, ஊராட்சி இருக்குது, நிர்வாக அமைப்பு இருக்குது, அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்கள எதுவுமே தெரியாமல் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்களே திரு சார். அப்படி தான் சார் போடுறாங்க இவங்க. நான் தான் ஆரம்பத்தில் எல்லாத்தையுமே சொல்கிறேன் சார். எல்லாமே நீங்கள் என்ன நல்லது கெட்டது பண்ணினாலும் பொதுமக்களிடம் நீங்கள் கேட்காம பண்ணுனா அது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி நகராட்சி இருக்குது, பேரூராட்சி இருக்குது. அந்த ஒருத்தரையும் தனியாக கேட்க வேணாம், கேட்கக்கூடாது, கேட்க முடியாது தானேங்க. ஒரு கவுன்சிலர் இருக்கார், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, இவங்க ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, பெரிய அரசு நிர்வாகமே இருக்குல்ல. அதனால இந்த சிஸ்டம் சார். இப்போ ஒருத்தரையும் தனியாக கேட்கக்கூடாதுன்றதானே இந்த பிரதிநிதிகள் இருக்காங்க, சார் அதுதான் அதிகாரிகள் இருக்காங்க, அந்தந்த துறை இருக்குது, 36 37 துறைகள் இருக்குது சார். நாங்கள் குறைய அதில் தானே சொல்கிறோம். இப்போ அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் வேலை செய்ய முடியாது, அரசியல்வாதியை எதிர்த்து வேலை செய்ய முடியாது. எங்கே சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டாங்க இல்லையா, அந்த ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு ஏகப்பட்ட நஷ்டம் வந்தது. வந்த உடனே 20,000 கண்ணடி தண்ணீர். ஆமாம். அப்போ ஒரு அம்மா கலெக்டராக இருந்தாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அந்த ஆற்றுப்படுகையில் இருக்கிற ஆக்கிரமிப்பை பூரா இடின்னு இடித்தாங்க. 3ஆவது நாள் அந்த அம்மா அங்கே இல்லையே, இடின்னு ஆர்டர் போட்டு நின்று இடிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கலெக்டர் மாற்றப்பட்டார். யார் காரணம்?
அங்கே கவுன்சிலருக்கு வீடு இருக்குது, வார்டு மெம்பருக்கு வீடு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை சார், நிர்வாகம் சரியாக வேணும்னா இந்த நீர்வளத்துறை இருக்கு இல்லையா, இவங்க எந்தெந்த வழியில் நீர்வழித்தடம் வருதுன்னு பார்க்க சொல்லுங்கள். நம்ம அது பேசலாம் திரு ராமன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வணிகர்கள் தொடர்பாக போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. நிறைய உங்களை போன்ற நிறைய அமைப்பு இயக்கங்களாங்கே இருக்குது, வணிகர் சங்கங்கள் அப்படின்னு. அவங்க தொடர்ந்து வைக்கின்ற கோரிக்கைகள் அப்படின்றது ரொம்ப நாளாக தொடர்கதையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வணிகர்கள் நல்ல செல்வ செழிப்போடு தானே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை? மக்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை பெருகி கொண்டே இருக்கிறது, வாங்குவோரோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க வணிகர்கள்? சார், இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, நாங்கள் வணிகர்கள்னால் இப்போ எங்கிட்ட வந்து 10 ரூபாய்க்கு சரக்கு வாங்குற ஆளுக்கு தெம்பாக இருந்தால் தான் நான் வாங்க முடியும் அவங்ககிட்ட. எங்கிட்ட கூடி நீங்கள் சுற்றி போனாலும் பாதிப்பு பொதுமக்களுக்கு தான். அதை தான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். நீங்கள் எங்கள் தலையில் கை வைக்கும்போது நாங்கள் கஷ்டப்பட மாட்டோம், பொதுமக்களுக்கு தானே அந்த கஷ்டம். அந்த கஷ்டத்தை பொதுமக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கணுமா? அதை தான் சொல்கிறேன். எனக்கு நான் ₹1 சம்பாதிக்கிறவனுக்கு விலைவாசி உயர்வு நம்ம பற்றி பேசும்போது, இந்த அரசாங்கம் வந்தோடனே அரிசி விலை உயர்ந்திருக்கு, பருப்பு விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 3வது ஆட்சி காலமாக இருக்கிறது பாரதிய மத்திய அரசு. இந்த விலையேற்றம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? எவ்வளோ விலை ஏறி இருக்கு? அந்த விலையேற்றம் அது உண்மையா? எவ்வளோ ஏறி இருக்குன்னு நீங்கள்? சார், இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு கிலோ அரிசி 30 ரூபா 35 ரூபா இருந்த அரிசி இன்னைக்கு 50 ரூபா 55 ரூபா. என்ன அரிசி சொல்கிறீங்க? சாப்பாட்டு அரிசி, சாதாரண அரிசி. சாதாரண அரிசி 35 ரூபாய் எப்போ இருந்துச்சு? இப்போ 50 ரூபாய். இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. ஒரு 10 வருஷத்தில் ஒரு 15 ரூபாய் ஏறும். அப்போ அந்த 5 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 5 ரூபாய் ஏறின மாதிரி ஏற்றுறாங்க ஒரு கிலோவுக்கு. இதனுடைய பாதிப்பு யாருக்குன்னா அன்றாடங்காட்சிகளுக்கு தான். இப்போ நான் 10 ரூபாய்க்கு வாங்கினா 12 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவேன் சார். ஆனால் அவன் அன்னைக்கு ஆனால் அதே இது சம்பளத்தை ஏற்றுறாங்களோ அதை ஏற்ற மாட்டேங்க இல்லையா? அந்த 5 வருஷமாக இப்போ அந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களாம் நிறைய ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா காரணம் என்ன? எங்களுக்கு வாடகை கட்டலைன்னு. நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறீங்க. அதனுடைய மொத்த தாக்கமும் எங்கே போய் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் கூட்டினாலும் சரி, எங்கே இருந்தாலும் மொத்த தாக்கம் அன்றாடம் காட்சிகள், அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான் பாதிக்கும். அரசு அதிகாரிகளுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவான். ஒரு நாளைக்கு தினக்கூலிக்கு போகிறவங்க தான் சார் இதை பாதிப்பான். நீங்கள் அதைத்தானே பார்க்கணும். போத ஒரு அரசாங்கம் கீழே இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். அதில் கோட்டை விட்டுருந்தீங்க இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? அப்போது நீங்கள் இப்போ எனக்கு அந்த 600 ரூபா இருந்த வரி 1000 ரூபா போட்டு தான் நான் எனக்கு ₹1 போதும் ஒரு கிலோவுக்குன்னு நினைப்பேன். 3000 ரூபா விடும்போது நான் 3 ரூபா அங்கே தான் வைக்கணும். இது பொதுமக்களை தான் போய் தாக்கும். இதை கவர்மெண்ட் ஏன் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல? ஆனால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா? ஏன் முடியாது சார்? எப்படி பண்ணணும்னு சார், இப்போ என்ன சொல்கிறேன், நெல் கொள்முதல் பண்ணுறாங்க, அவங்க தானே விலை நிர்ணயம் பண்ணுறான். அது என்ன சார், விவசாயிகிட்ட வாங்குற பொருளை நீங்கள் கொள்முதல் நீங்கள் நிர்ணயம் பண்ணும்போது விற்கிற பொருளை ஏன் நீங்கள் நிர்ணயம் பண்ணக்கூடாது? அது எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவீங்க? விவசாயிட்ட பணவீக்கம், பொருளாதார நிலை, விலைவாசி உயர்வு அப்படின்னா தவிர்க்க முடியாது தானே சொல்கிறாங்க சார். தவிர்க்க முடியாதுங்கிறத நாங்கள் அதை ஒத்துக்கணும் சார். தவிர்க்க முடியாதுங்கிறத ஒத்துக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அதான் இப்போ எல்லாத்தையும் விட்டுருங்க ஃப்ரீயா. நான் விளைய வச்சு கொண்டு வர்ற பொருளுக்கு நீங்கள் விலையை நிர்ணயம் பண்ணிவிட்டு, நீங்கள் தயார் பண்ணுற பொருளுக்கு நீங்கள் விலையை நிர்ணயம் பண்ணீங்கன்னா அது எப்படி? அப்போ என்னுடைய அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த சுதேசின்னு வந்துட்டுனா என்னுடைய பொருள் நான் எங்கே வேணால் கொண்டு விற்றுக்கிட்டு எவ்வளோக்கு வேணால் விற்றுக்கிட்டு போயிடுவேன். எவ்வளோக்கு வேணால் விற்க முடியும்னு அது வேற பெரிய பாரதூர சிக்கல்கள் உருவாக்கு சார். அப்போ அதுதான் என்னங்க, நான் என்ன சொல்ல, ஒரு விவசாயி அவன் விவசாயம் பண்ணி கொண்டு வந்து வர்ற நெல்லுக்கு இதான் விலை நிர்ணயம் பண்ணுறிய. அது மாதிரி எல்லாத்தையும் உங்கள் கட்டுக்கோப்பில் வைக்கலாம்ல? வைக்கணும்ல சார். வைக்கக்கூடியதான ஒரு கவர்மெண்ட்டுடைய வேலை. தங்கத்தை பாருங்கள், அது ஒரு விஷயம் பெரிய விஷயமாகி போச்சு. இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று பண்ணி தொலைச்சிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு புள்ளியே தான் இருக்குது. இல்லை அந்த காலத்தில் மாதிரி 8 புள்ளியே 10 புள்ளியே 10 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ இதை தான் இந்த வரி சீர்திருத்தம் ஜிஎஸ்டி உருவாக்கி விட்டதுன்னு சொல்கிறது நீங்கள் ஏற்கல. இல்லை சார், சம்மந்தமே இல்லை சார். இல்லை சார். இது ஒரு கண்துடைப்பு. சரி, இவ்வளவுலாம் பண்ணுறாங்க, அந்த பெட்ரோல் டீசலை ஏன் உள்ளே கொண்டு வர மாட்டேங்காங்க? ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர வேண்டியதானே? ஏன் கொண்டு வர மாட்டாங்க சார்? நீங்கள் சொல்லிங்களே எல்லா பொருளும் ஒன்றா வந்துட்டுன்றீங்க. பெட்ரோல் நாங்கள் அதான் சொல்கிறோம், அதையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வாங்க.
அந்த 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 சாதாரணமாக அன்றைக்கி ஒரு 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 நாட்டினுடைய எல்லாமே அந்த பெட்ரோல் டீசலில் அடங்கிடும். என்னமோ இந்த வந்த உடனே ஒரு 5 வருஷமாக அப்படியே கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. அது ஒரு பெரிய விஷயம். திமுக சர்க்கார் அதை பாராட்டணும். அந்த இல்லைன்னா சரசரன்னு 60 ரூபாய் இருந்தது எங்கேயோ ஓடிப்பிட்டு சார், 100 ரூபாய்க்கு வந்துச்சு. காங்கிரஸ் பீட்டில் 60 ரூபாய்க்கு இருந்துச்சு. இவங்க வந்த 15 வருஷத்துல 100 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ அது பாதி கூடும்போது அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே மொத்த சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சுதான் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அது நமக்கு எல்லாத்தையும் தெரியல. அப்போ ஏன் நீங்கள் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் அதாவது உங்கள் சுயலாபத்துக்கு உங்களுடைய சந்தோஷத்துக்கு மக்களை பழி கொள்றீங்கன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு உண்மையான நிலை என்னென்னா, இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு பெட்ரோல் 50 ரூபாய்க்கு விற்கலாம். கச்சா எண்ணெய் இன்னைக்கு விற்கிற விலைக்கு இவங்க பெட்ரோல் 50 ரூபாய்க்கு விற்கலாம். எவ்வளோ 102 ரூபாய் நம்ம விற்கிறாங்க. அப்போ பாதிக்கு பாதி இருக்குது. இதை நீங்கள் என்ன சொல்லிடுறிய, அவன் அன்னன்னைக்கு நிர்ணயம் பண்ணலான்றீங்க. அந்த எண்ணெய் கம்பெனி தான் அது வேலைப்படுது. அப்புறம் நான் விதைச்சு நான் கொண்டு வர தானியங்களுக்கு உரிமையை வழங்கியது அப்போதைய காங்கிரஸ் தான். மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி தான் அந்த அதிகாரத்தை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கியது அப்படின்னு நம்ம நினைவுபடுத்த விரும்புகிறோம். இல்லை சார், சார் நாங்கள் மொத்தம் எந்த சர்க்காரையுமே நாங்கள் இது அவங்க பண்ணின தவறு தான். ஆனால் நாங்கள் அந்த தவறு தீர்ப்போன்னு தானே வரீங்க. அதை சரி செய்திருக்க வேண்டும், ஆனால் சரி செய்யலை. இல்லை செய்யாமல் அதை அப்படி தானே இருக்கீங்க. நீங்களும் அது பின்னாடியே தான் போகிறீங்க. ஒருத்தர் பண்ணுறது தவறு, இந்த தவறை நாங்கள் செய்ய விட மாட்டோம், நாங்கள் வந்தால் இதை மாற்றிடுவோன்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு நீங்களும் அதே தவறு தானே செய்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த நீங்கள் வணிகர்களோட கோரிக்கை அப்படின்றது நீண்ட நெடுங்கால கோரிக்கை. அது மாதிரி விலைவாசி உயர்வும் சாமானியனின் தலையில் தானே விழும், அன்றாட காட்சிகள் தான் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றது வணிகர் சங்கங்கள், வணிகர்கள், கட்சி எல்லாமே இதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விலைவாசி குறைந்த இல்லை, விலை ஏறிட்டே தான் இருக்குது, நிதர்சனமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை சரிப்படுத்த முடியும் அப்படின்னா சரிப்படுத்த முடியும், ஆனால் சரிப்படுத்த மாட்டாங்கன்னு அவ்வளோதான் சார். சரிப்படுத்த முடியாது சார். ஒரு வீட்டில் ஒரு தலைவன் இந்த வீடு நம்ம வீடு இவ்வளோ தான், இதான் வரவு, இதான் செலவுன்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய தன்மை இல்லாமல் இப்போ எந்த துறையுமே எடுத்துக்கோங்களேன், எந்த துறையுமே ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சுருக்கீங்க. இது அதாவது இவங்களுக்கு என்னன்னா சார், அதுதான் சொன்னேன், ஒரு ஊரில் ஒரு சின்ன வேலை செய்ய போகிறாங்கன்னா அந்த வேலை எங்கே செஞ்சால் எப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை சார், ஒரு கிராமத்துக்கு அடிபைப்பு போடுறாங்க, வார்டு மெம்பர் சொன்ன இடத்துல போட்டு போயிடுறாங்க. அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு வார்டு மெம்பருக்கு தெரியாது. அந்த ஏரியாவில் உள்ள ஒரு 10 பெரிய ஆளுகளை கூப்பிட்டு பஞ்சாயத்து போட்டு இந்த கிராம சபை கூட்டத்தில் நடத்துகிற எதையாவது ஒன்று நிறைவேற்றுக்காங்கன்னு சொல்லுங்க. கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க சார், அதில் நம்ம சொல்கிற நம்ம கொடுக்குற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்க. சம்பிரதாயமாக நடத்துகிறாங்க, பேதுக்கம்மா, அதாவது ஒரு சம்பிரதாயம் நடக்குது. ஆனால் மிக முக்கியமானது நீங்கள் சொல்ல எல்லா பிரச்சனைக்கும் அது சரி செய்யப்பட்டு விடும். கிராம சபை கூட்டம் ஒழுங்காக நடந்தால் எல்லாத்துக்கும். அந்த கிராம சபை கூட்டத்திலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியே அடிச்சுக்கிட்டு கிடைக்க அந்த கட்சி இந்த கட்சின்னு நீ உள்ளே போனோன்னு சம்பாதிக்க எல்லாரும் ஒன்று செஞ்சிடல. டிஎம்கே, அண்ணா டிஎம்கே, மதிமுக, திமுக எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா இருதில்ல. சம்பாத்தியத்தில் பங்கு போடுறாங்க அரசியல்வாதிகள், மக்கள் நலன் நினைக்கிறது இல்லை. இப்போ நம்ம வணிகர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் நிறைய பேசுனீங்க நம்ம முதல் பகுதியில். இரண்டாவது பகுதியில் தமிழகோட அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு, அந்த பொதுக்குழு அவரோட கட்சி சார்ந்தது. ஆனால் அதில் அவர் பேசிய பேச்சுகள் தமிழக அரசு மீது, திமுக மீது, இன்னும் பிற கட்சிகள் மீதுலாம் நிறைய கருத்து விமர்சனங்களை முன்வைத்தார். அந்த சம்பவங்கள்லாம் தொடர்பு படுத்தி அந்த கட்சியோட பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூட ரொம்ப காட்டமான கருத்துக்களை முன்வைத்ததை பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க ராமபாண்டி? நீங்கள் சொன்ன மாதிரி சார், பொதுக்குழு அவங்க கட்சி விஷயம் வெளியே வரும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல், ஒரு கட்சிங்கிறது அதனுடைய அடிப்படையை ஸ்ட்ராங்காக வச்சா தான் மேலே வர முடியும். பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் எழுப்ப முடியும். இது மேலே வர்றது ஒரு விஷயம். இவருக்கு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மாநாடு போட்டாங்க சார். ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சுருக்காரா? இப்போ வரைக்கும் இல்லை. ஏன் ஒரு செய்தியாளரை சந்திக்க முடியாத இவரை கொண்டு நாங்கள் முதலமைச்சராக வைங்க, நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னால் அப்போ அந்த நாடு நடிகர் பின்னால் போகுதுங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்கள்.
எல்லாரும் எம்ஜிஆர் விஜயகாந்த்ங்கிறதுலாம் வராங்க. அதில் எந்த கட்சியுமே ஆரம்பித்து மாநாடு போட்ட உடனே மாநாடு நடத்துகிறார், அறிக்கைகள் வெளியிடுகிறார். எக்ஸலத்தில் கருத்துக்களை பதிவிடுகிறார். அப்புறம் எதுக்கு செய்தியாளர் சந்திப்புன்னு கேட்குறாங்க. அது எப்படி சார்? சார் இது இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்க முடியும். நீங்கள் உங்கள் மனசில் என்கிட்ட என்ன கேள்வி மனசு என்பதை விட கேட்க மக்கள் மனசில் என்ன இருக்குது? ஆமாம், அதாவது ஒரு இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சேன்னு ஒரு செய்தியாளர் கேட்கும்போது அது வெளியே வருது. நீங்கள் உங்கள் இதில் விட்றீங்க, பேசுகிறீங்க, அறிக்கை விட்றீங்க, வாரீங்க. ஏன் அது ஒன்றும் இல்லை சார். அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து உங்களை எல்லாரும் திட்டினா தோற்று ஏதோ இயற்கையாக நடந்து போச்சு அப்படி இப்படின்னா நீங்கள் அதை ஒரே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கலாமே. அசம்பாவிதம் நடந்துட்டு இது தவிர்க்க முடியாத விஷயம். எதை நினைக்கையோ சொல்ல வேண்டிய இல்லை, திமுக காரன் தான் பண்ணான்னு சொல்றிய, அதையாவது சொல்லுங்களேன். அதை கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்ல முடியாமல் நான் முதலமைச்சர் வேட்பாளர்னா இது எப்படி சார் ஏற்றுக்குவாங்க? ஏன் அவர் அந்த சந்திப்பை ஏன் தவிர்க்கிறாரு? இது அவர்கிட்ட தான் தவிர்க்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை வேண்டாம் நீங்கள் வேணுமனே செய்தியாளர்கள் வாயை பிடுங்குவார்கள் அப்படின்னு அவர் கடந்து போக விரும்புகிறாரா? சார் உங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியில் அண்ணாமலை எப்படி பேர் வாங்கினார்? செய்தியாளர் சந்திப்பு தான். அவர் உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாராங்கிறது இல்லை, செய்தியாளரை எப்படியும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் செய்தியாளர் சந்திச்சார். அதை விட அதிகமாக நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமானும் நாள்தோறும் சந்தித்து அவங்க வெளியே வர்றது அதான் காரணம். ஆமாம், கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல, என்ன கேள்வி கேட்கலோ அவங்க அந்த பதில் சொல்லி கடந்து போகிறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த ஒரு அதாவது நம்ம என்ன கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல முடியுங்கிறது இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு கட்சிக்கு தலைமை ஆக முடியும்? அச்சப்படுறாரா தெரியல, அவர்கிட்ட தானே சார் கூப்பிட்டு கேட்கணும். ஆனால் இதை நிச்சயமா என்னுடைய கணக்குப்படி நான் பார்த்தேன்னா இவர் என்னைக்காவது செய்தியாளர் சந்திப்பில் கட்டாயம் கேட்பாங்க. ஏன் சார் நீங்கள் இவ்வளோ நேரம் செய்தி சந்திப்பு நடத்தலைன்னு யாராவது ஒரு நிருபர் கேட்பார். இப்போ கூட அண்ணாமலையை சமீபத்தில் ஒரு நிருபர் ஏதோ கேட்டதுக்கு ஒரு மணியாக பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், செய்தியாளர் ஒரு விஷயம் கேட்கும்போது நான் தான் நெஞ்சு நிமித்துற அளவுக்கு அவங்களுக்கும் இருக்குது. அதாவது இங்கே நடக்கிறது என்னங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க தான். அதனால் ஒரு செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப முக்கியம் சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு. இப்போ நாங்களாம் நினைக்கிறோம் நாளைக்கு அது ஒரு முதல் தகுதின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். ஒரு அரசியல் தலைவர்களுக்கு செய்தியாளர் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் சார். இந்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டீங்களா? அவர்கிட்ட நீங்கள் என்னைக்காவது ஒரு பேட்டி கேளுங்க, நீங்கள் கேட்குறதுக்குள்ள பதில் சொல்லுங்க. அது தப்போ ரைட்டோ அது ரெண்டாவது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அடுத்த செகண்ட் பதில் வரும். அவர் தான் சார் அரசியல்வாதி. ஒன்றுமே இல்லாமல் சினிமாவில் கையை காலை காட்டிட்டு சினிமா டைலாக் பேசியிருந்தால் எப்படி சார் நடக்கும்? அந்த பொதுக்குழுவோட பேச்சுக்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவங்க பொதுக்குழுவில் இப்போ திமுகவை குறை சொல்கிறாங்க, பிஜேபியை குறை சொல்கிறாங்க. நாங்கள் எப்பயும் இப்படி தான் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க. பொதுக்குழு அவங்க எதுக்கு கூட்டாங்கன்னு தெரியாமல் தானே பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க வெளியே அந்த அளவுக்கு ஒரு விவரமானது என்ன பேசிட்டாங்க? இல்லை நாங்கள் இப்படி அதெல்லாம் கிடையாது. அவங்க பொதுக்குழு என்ன அந்த கரூருக்கு போகிறதுக்கு இன்னும் தகுதி பார்க்குறாங்க. அரசாங்கம் அதை அனுமதிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க இப்போ இல்லை ஒன்றும் இல்லை சார், இது அன்னைக்கே போயிருக்கலாம். அவர் போகலைன்னா இப்போ நீங்கள் சொல்லல ஆதவா அர்ஜுன் வீரவசனம் பேசுகிறாரா? உள்ளே இருந்தார் ரைட்டு, அவர் போய் கூட சந்திக்க முடியல சார். அவர் செய்யலாமா? இப்போ இவர் தான் விஜய் தான் தேர்தலில் கூட கருப்பு சிகப்பு சைக்கிளில் போய் திமுக தான் ஆதரவு கொடுத்தாரு. அப்போ கூட அதை கூட நீங்கள் மனசில் வைக்கலையே அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. யார் கருப்பு சிவப்பு சைக்கிள்? விஜய் சைக்கிளில் போனார் இல்லையா பனையூர் இல்லத்திலேருந்து. சரி, அப்போ அந்த சைக்கிளோட நிறம் கருப்பு சிவப்பாக இருந்துச்சு. மறைமுகமாக திமுக தான் ஆதரவு கொடுத்தாரு, அதை கூட உங்களுக்கு நன்றி இல்லையே அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுகிறார். சார் உங்ககிட்டே கருப்பு சிவப்பு தான் இருக்குது, அதுக்காக நீங்கள் திமுக ஆதரவு கொடுத்துன்னு சொல்ல முடியுமா? நான் 10 ஆண்டுகள் திமுகவுக்காக வேலை செஞ்சதை வருத்தப்படுறேன் அப்படின்றதே பதிவு செய்கிறார். அப்புறம் ஏன் நீங்கள் அந்த சார் அதுப்பா நான் என்ன சொல்கிறேன், அப்போ எல்லாருமே அந்த களவாங்கிறதுக்குள்ளே தான் வாரியன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த கட்சி தவறு பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கல்ல, தவறு பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ இது வரைக்கும் இந்தியாவிலே நடக்காத பிரச்சனை சார். அது எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் போய் 41 ஊரை கொன்னதே கிடையாது சார். இவர் கொன்னுட்டாருன்னு சொல்கிறீங்க? நிச்சயமா சார், சிபிஐ விசாரித்து வருகிறது. அது விசாரிக்கட்டும், அவங்க நீங்கள் ஒரு முடிவை சொல்லிட முடியும் சார். அதெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன விசாரிக்கட்டும். சிபிஐ விசாரிச்சா சிபிஐ விசாரிச்ச கேஸ் பூரா முடிஞ்சுட்டா? எத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் சொல்லுங்கள்? 10 கேஸ் போட்டால் ஒரு கேஸாவது தண்டனை வருதா சார்?
இன்னும் எல்லா கேஸும் நிலுவையில் இருக்கும் பாருங்க. என்னமோ தெரியாதனமா அந்த அம்மாவை கொண்டும் சடக்கு படக்குன்னு கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு தண்டனை பெற்றதுன்னா ஜெயலலிதா தான். இன்னும் எல்லா கேஸும் நிலுவையில் தான் இருக்குது. அப்போ போட்ட கேஸுகள், என் கலைஞர் மேலே கேஸ் இல்லையா, வேற அமைச்சர்கள் மேலே கேஸ் இல்லை, எல்லா கேஸும் நிலுவையில் தான் இருக்குது. சிபிஐ இல்லை, அம்மையா ஜெயலலிதா மீதான வழக்கு சிபிஐ இல்லை, மாநில ஊழல் கண்காணிப்பு பிரிவால் போடப்பட்டது தான், சிபிஐ இல்லை சார். அது அப்போ அதான் அந்த மாநிலம் இப்போ சிபிஐக்கு மாத்திரம்னா அது செத்து போயிருந்தானே சொல்கிறேன். நாங்கள் மாநில சர்க்கார் போட்ட உடனே அதை விசாரிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துனா வழக்கு போடுறாங்க. இன்றைக்கி இருக்க அமைச்சர் மேலே எல்லார் மேலே இருக்க எந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்துருக்கு? அதான் வழக்கு போயிருக்கு, வழக்கு தான் பதித்திருக்காங்க சார். ஒரு விசாரணையெல்லாம் அதான் சார் ஒரே ஒரு விஷயம் சார், இந்தியாவில் இந்த சட்டம் கெட்டு போகிறதுக்கு காரணமே கோர்ட்டுகள் தான் சார். இந்த கேஸ் இவ்வளோ நாள் தான் அப்படின்னு என்னைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்களோ அன்னைக்கு நாடு நல்லா வந்துடும் சார். ஒவ்வொரு வழக்கிற்கும் கால நிர்ணயம் அவசியம், கட்டாயம் பண்ணணும் சார். 100 நாள் விசாரிக்கணும், 60 நாள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி கொண்டு வந்தால் தான் அதாவது வழக்குகள் தேங்காமல் இருக்கும்னு சொல்றீங்க. வழக்குகள் தேங்காமல் விரைவான நீதி கிடைக்கும், குற்றவாளிகள் குறைவாங்க, விரைவில் தண்டிக்கப்படுவார். ஆமாம் சார். இப்போ ஒன்றும் இல்லை, என் பையன் 2018 ஆக்சிடென்ட், எத்தனை வருஷம் ஆகிட்டு, இது வரைக்கும் எனக்கு இன்னும் தீர்ப்பு வரல. 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 7 ஆண்டு ஆயிடுச்சு. அப்போது அந்த 7 ஆண்டுகள் ஒரு இந்த இது என்ன இந்த கேஸெல்லாம் 6 மாதத்தில் முடிக்கணும் இந்த கேஸை. அப்போ தானே சார் அந்த குடும்பத்துக்கு அது பிரச்சனை. நீங்கள் கொடுக்குற எவ்வளோ 10 ரூபா கொடுத்தாலும் அன்னைக்கு கொடுத்தா தானே. 7 வருஷம் நீங்கள் கட்டி இழுத்து இப்போ ஒரு கேஸ் இப்படி இருந்தால் அது என்ன ஆகும்? இதே மாதிரி ஒரு இடத்துக்கு கேஸ் கொடுக்காங்கன்னு வைங்களேன், அதை முன்னாலே சொல்லிட்டாங்க, கோர்ட்டுக்கு போனால் உன் தலைமுறை வீருன்றாங்க. அது எப்படி அந்த தவறான கண்ணோட்டத்தை திருத்தணும்னு எந்த கவர்மெண்ட் நினைக்குது? அப்போ நாங்கள் சொல்கிறது எங்களுடைய குறிக்கோள். இப்போ இந்த சட்டத்தை பிரிக்கிறாங்க இல்லையா, திருநாட்டு அப்படி போடுற மாதிரி இந்தந்த செக்ஷனுக்கு இவ்வளோ நாளைக்குள்ள தீர்ப்பு சொல்லணும், விசாரித்து தீர்ப்பு சொல்லணும். இதில் காவல்துறையுடைய மெத்தனம் நிறையா இருக்குது. சாட்சியே கூப்பிட்டு வர மாட்டாங்க, எவனையாவது கூப்பிட்டு நிப்பாட்டி சாட்சி கையெழுத்து வாங்கினா அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. இன்னும் வேண்டாம் நிரூபிக்கிற நிறையா கேஸுகள் அப்படி இருக்கும். அப்போ அந்த காலக்கெடுகள் நிர்ணயித்தால் அந்த குற்றங்கள் குறையும், கேஸுகள் தேங்காது, குற்றவாளிகள் திருந்துவார்கள், இன்னும் போனால் விரைவில் தண்டிக்கும் படுவார்கள். ஆமாம் சார். அதான் சார் இப்போ 6 மாதத்தில் தண்டிச்சிட்டாங்கன்னா ரொம்ப விசித்திரமான ஒரு வழக்கு சார். எங்கள் ஊரில் என் குடும்பத்தில் நடந்துச்சு. ஒரு இடத்து பிரச்சனையில் அப்பாவுக்கும் ஒருவருக்கும் தரலாறு வருது. நாங்கள் திருவிழாவுக்கு ஊருக்கு போயிருக்கோம். நாங்கள் சேர்ந்த உடனே எங்கள் மேரெலாம் சேர்த்து பிசிஆர் கேஸ் போடுறாங்க. 2 பக்கமும் கேஸு, பிசிஆர் கேஸ். ஆமாம், வாதியும் செத்து போயிட்டாப்புல, எதிரியும் செத்து போயிட்டாப்புல. சும்மா இருந்த நாங்கள் 5 வருஷம் ஆச்சு சார். 2014 தான் முடிஞ்சிச்சு. அப்போது அந்த ஒரு கேஸுடைய தன்மையை பொறுத்து இந்த கேஸை எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும், ஏன் அந்த ஒரு நிர்ணயம் அவங்க பண்ண முடியல? எத்தனையோ நீதிபதி வராங்க, எல்லாம் சொல்கிறீங்க போலீஸ் கண்டிக்கத்தக்கது, போலீஸ் இப்படி பண்ணுது, வருவாய்த்துறை இப்படி பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாடு நல்லா இருக்கணும்னா நீதிபதிகள் சரியாக இருந்தால் போதும் சார். இந்த கேஸ் இவ்வளோ நாள் தான், இதுக்குள்ளே நீ சார்ஜ் ஷீட் போட்டு சாட்சியை ஏற்றி முடிங்க. இப்போ நம்ம நீதித்துறை சீர்திருத்தம் தொடர்பான விஷயங்கள் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்தில் நம்ம அது பேசியிருக்கோம். இப்போ முன்னதாக தாவேகாவோட பொதுக்குழுவில் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் விஜய் அவர்கள், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றத தெள்ள தெளிவாக அந்த அறிவிப்பை நம்ம நீங்கள் பார்க்குறோம். இதற்கு முன்னதாக அதிமுக கூட்டணியில் வந்து விடுவார், பிள்ளையார் சொல்லி போட்டார் அப்படின்னா கூட எடப்பாடி பழனிசாமி பெரும் நம்பிக்கையோட பேசினதை பார்த்தோம். ஸோ இது மூலயமா தாவேகா அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரி சார், எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இது இந்த பூனை கண்ணை மூடிட்டு உலகமே இருண்டாயிட்டுன்னு நினைக்குமா? பூனை கண்ணை மூடி தூங்கும்போது உலகமே இருட்டாயிட்டு நினைக்குமா? அது மாதிரி நினைச்சார். யார் அப்படி நினைக்கிறா? எடப்பாடியார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இந்த சம்பவத்துக்கு அவர் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாரு.
கரூர் சம்பவத்துக்கு ஏன்னா அவர் எதிர்க்கட்சி, அதனால ஆளுங்கட்சி குறை சொல்றாரு. அது தெரியாத அதாவது என்னைக்கு ஒரு நடிகரை பார்க்க இவ்வளோ கூட்டம் முடிச்சு இன்னும் நாட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரலங்கிறத சொல்கிறோம். அதில் உள்ள ஒரு பைத்தியக்காரன் தானே அந்த ஆள் நம்ம தலைவரை பேசிட்டாருன்னா அந்த கொடியோட போயிட்டார். என்ன நடந்துன்னே தெரியாத அவர் மேடையிலேருந்து சொல்லிட்டார். அப்போ ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சோ, ஒரு வேளை வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையில் அதை பேசிட்டாரோ? அதான் சொல்கிறேன், ஒரு தொண்டர் அதாவது அது அவர் சொன்ன மறுநாளோ மூணாவது நாளோ அவர் சொல்லிட்டாரு, இல்லை இல்லை எங்கள் தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர், எங்கள் கூட்டலாம் கூட்டணி, நாங்கள் யார் கூடயும் கூட்டணி இல்லைங்கிற உடனே சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் வந்து ஒன்று நீங்கள் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை எடுத்துக்கணும், ஒன்றுமே இல்லை, ஒரு கொடி ஏதோ தெரியாமல் வந்ததுக்கு. அப்போ இது யாரோ ஒருத்தர் சார் நிறைய பேர் இன்னைக்கு அந்த மீட்டிங்களுக்கு போகிறது யார் நிதானமாக போகிற மாதிரிலாம் இல்லை. 100க்கு 90 பேர் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போகிறாங்க. அவன் அந்த கொடிக்கு வித்தியாசம் தெரியாமல் ஒருவேளை இவங்க கூப்பிட்டு போன ஆட்களோ என்னமோ. இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் போட்ட மீட்டிங்லாம் ஆட்கள் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அதில் அவர் தவறால் அந்த கொடியை கொண்டு போய் கொடி எடுத்துட்டு வானோடனே ஏதோ ஒரு கொடி எடுத்து போயிருக்கலாம் இல்லையா? இப்போ அவர் வீட்டில் எல்லா கொடியும் இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், அவர் அன்னைக்கு உள்ள அந்த எந்த நபர் கொடி கொண்டு போனார்னு பார்ப்போம். அவர் வீட்டுக்கு போனால் எல்லா கட்சி கொடியும் இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க சார் அது மாதிரி. அது நிறைய பார்க்குறோம். இந்த சமீபத்தில் நம்ம அண்ணாமலை கூட்டத்துக்கு கூட போயிட்டு எனக்கு 200 ரூபா தாரன்னு கூட்டம் வந்தால் காசே தெரியலன்னு சொல்லி டிவிகளில் வர்றதான் நம்ம செய்திகள் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா அதாவது அன்னைக்கு வருமானம் என்னவோ அதுக்கு அவங்க போகிறவங்க, அதை வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு வந்துட்டுன்னு சொன்னால் இதை விட இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சார், இவருக்கு ரொம்ப அசிங்கம் சார். எடப்பாடியாருக்கு ரொம்ப அசிங்கம். தான் கூட இருக்கிறவங்களாம் கழட்டி விடுறீங்க, யாரோ ஒருத்தர் போய் எனக்கு கூட்டணி வந்துடுவார்னு நினைக்கிறீங்க. கழட்டி விடுறீங்கன்னு சொல்கிறீங்க. அது வந்து கட்சியோட நடவடிக்கை, கட்சிக்கு வந்து உண்மையாக இல்லை, கட்சியோட விதிகளை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கவில்லை, அதனால் நடவடிக்கை எடுக்கிறோம், அப்படி தான் நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டு வருவார்கள் அப்படின்றதே நீங்கள் கழட்டி விட்டுறாங்கன்னு யோசிக்கிறீங்க. தீர்ப்பு முடிஞ்சுட்டா, கட்சி அவருக்கு தான் போயிட்டா சார், இன்னும் கோர்ட்லான்னு இருக்கு. அவர் கரெக்டாக நடந்தார முத. இந்த சசிகலாமா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துருந்துச்சுன்னா இப்போ எடப்பாடி எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிருக்காரு. அதெல்லாம் கடந்து வந்துட்டார். ஆமாம், இல்லை இல்லை சார், அதுதானே பிள்ளையார் சொல்லியே இன்னமும் நம்ம அதையே பேசிட்டு இருக்குது. சரி இல்லை பிள்ளையார், அதனால நான் தான் பொதுக்குழுன்னு சொல்கிறாரு. அப்போ ஒன்றா தான் இருந்தாங்க ஓபிஎஸ் எல்லாம், ஒருங்கிணைப்பாடல் நீங்கள் தானே வச்சிங்க, அப்புறம் எப்படி நீங்கள் அங்கே கொண்டு தண்ணிப்பாடு? அப்போ அந்த நீங்கள் அதாவது நீங்கள் திட்டம் போட்டு ஒரு ஆளே நகர்த்திட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. எந்த நிலைப்பாட்டில்? ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல்களை அவர் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை சார், வாய்ப்பே இல்லை இல்லைன்றார் சார். அது உண்மைதான் சார், அதுதான் சொல்கிறேன். இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடக்குது, நிதிஷ் நாளைக்கு 2வது கட்ட தேர்தல் நடக்குது. நிதிஷ்குமார் இந்த எலெக்ஷனில் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் போயிடுவார். அதே மாதிரி இந்த எலெக்ஷன் முடியட்டும், அதிமுக எங்கே இருக்குன்னு பார்ப்போம், யார்கிட்ட இருக்குன்னு பார்ப்போம். யார்கிட்ட போயிடும்னு நினைக்கிறீங்க? இருக்காதுங்கிற முடிவு சார். அதிமுக இருக்காது. ஏன் அப்படி ஏன் சொல்கிறீங்க? சரி, இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், இப்போ அதாவது ஒரு பெரிய கட்சி முறை ஆட்சியில் இருந்த கட்சி, சரி, ஒரு டிடி தினகரன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. டிடி தினகருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு செங்கோட்டையன் ஒரு மூத்த நிர்வாகி, ஒரு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாநில நிர்வாகி போயிட்டாரு, நீக்கிட்டாங்க. அதனால என்ன அதிமுக பெரிய இழப்புன்னு நினைக்கிறீங்க? அதனால நீங்க எல்லா கட்சியும் நடக்கிறது தானேன்னு கேட்குறேன் சார். இப்போ அப்படி எந்த கட்சியில் நடந்ததுன்னு சொல்லுங்க. நடக்கும், எப்பயோ ஒரு தடவை நடக்கும். திமுகவில் இருக்கிற முக்காவாசி அமைச்சர்கள் அதிமுக இருந்தவங்க தான். ஆமாம் சார், அதை தான் சொல்கிறேன் சார், எப்போவோ ஒரு நேரம் நடக்கும். நாங்கள் கட்சி விதியை மீறாங்கன்னு சொல்லி நடவடிக்கை. சார் எனக்கு தெரிய திமுகவில் வைகோவை தீர்மானம் போட்டு நீக்கினாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஒழுங்கு நடவடிக்கைன்னு அதாவது 2ஆம் கட்ட தலைவர் இதில் சொல்கிறது, அந்த மாதிரி யாரை நீக்கியிருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? ஒரு தலைமையினுடைய வலிமை இல்லை. எல்லா மந்திரியும் என் பின்னால் தான் இருக்கணும். செங்கோட்டையன் போய் தனியாக பார்க்க விட்டது உங்கள் தப்பு தான், உங்கள் மேலே இல்லை. உங்கள் மேலே ஒரு பயம் இல்லாத தானே, ஒரு தலைமை அப்படிங்கிற மரியாதை இல்லாமல் தானே செங்கோட்டையன் போகிறாரு. அப்போ அங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குல்ல, அதான் நீக்கிறாரு சார். கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாரு, நீக்கிட்டாரு. இப்போ அவர் கூட ஒரு குரூப்பு போயிடும், போட்டோன்றாரு. அதைத்தான் சார் சொன்ன போட்டோ கவலை இல்லைன்றாரு சார். இதுதான் பாஜக காய் நகர்த்துதுன்றேன். இது ஏன் பாஜக கனெக்ட் பண்ணுறீங்க? ஆமாம், இது பாஜக வேலை தானே சார். ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இவர் போய் பாஜக சார், அதாவது
எம்பி எலெக்ஷனில் கூட்டணி இல்லைன்ட்டாரு, தனியாக நிற்கிறாங்க. அது பாட்டில் ஆட்டம் போய்கிட்டே இருக்குது. திடீர்னு எம்பி இந்த அதாவது அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம அண்ணாமலை இருந்தால் நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்னோன்னு சொல்கிறாங்க. சரி, அண்ணாமலை அவங்க நீக்கிடுறாங்க. அண்ணாமலை அடுத்த தலைவர் அவங்க நீக்காட்டாலும் அடுத்த தலைவர் எடுக்கணும்னு சொல்லி எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக நயனார் நாகேந்திரன் தலைவராகிறாரு. நயனார் நாகேந்திரன் விருந்து கொடுக்குறாரு எடப்பாடியாருக்கு, கேள்விப்பட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நயனார் நாகேந்திரன் எங்கே இருந்தார்? அதிமுக முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர். அந்த பாதத்தில் அவர் கூப்பிட்டு கொடுத்துட்டாரு. சரி, கூட்டணி வச்சுட்டியா? முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு அவரே அதாவது அந்த அந்த கூட்டணிக்கு அண்ணாமலை மேலே இவங்க வந்த எண்ணமே அண்ணாமலை நான் முதல்வர் வேட்பாளர்னாரு. அதனால தான் அவங்களுக்கு கூட்டணி முறிவு வருது. இப்போ அது நயனார் நாகேந்திரன் விட்டு கொடுத்துருவாரு. இல்லை, அதிமுகவில் தான் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் அப்படி தான் சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த இப்போ போன வட்டத்தை விட இந்த வட்டம் எவ்வளோ வாக்குச்சேரி குறையுது? இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? எம்பி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அப்போ அந்த கட்சியினுடைய அது ஒரு பழங்கொண்ட கட்சி இல்லை சார். சார், நான் எம்ஜிஆர் ஆரம்பித்து ஒரு 13 வருஷம் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த கலைஞரையே அரசனை ஏறவிடாமல் பண்ண கட்சி சார். அதுக்கப்புறம் உடையுது. அந்த உடைச்சல் தான் அந்த கட்சிக்கு இழப்பே. ஜெயலலிதா ஜானகி அம்மா உடைஞ்சதான் திமுக தலை தூக்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய ஒரு திறமை, அதை பாராட்டணும். என்றைக்குமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு தலைமைங்கிறது ஜெயலலிதா மேலே யாராலும் முடியாது. ஒரு அமைச்சர் தூங்கி எந்திக்கும் போது நம்ம அமைச்சரால் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த கண்ட்ரோல் இருந்ததுனால அந்த கட்சி அந்த அம்மா வச்சிருந்துச்சு. இவரால் அப்படி வைக்க முடியல. அவர் அம்மையா ஜெயலலிதா தூக்குனா சரியான நடவடிக்கை அப்படின்றீங்க, எடப்பாடி ஒரு நடவடிக்கை எடுத்தால் அவருக்கு வலிமை இல்லைன்னு சொல்கிறாங்க சார். அப்போ அதை தான் சார் சொல்கிறேன். அன்னைக்கு பிரியும் போது கட்சி பிரிஞ்ச உடனே அதை பேசி ஒன்று சேர்க்குறாங்க, கட்சியை ஒன்று சேர்க்குறது. இப்போயும் அதை தானே சொல்கிறார் அவர். ஏதோ பிரிஞ்சிருச்சு, நம்ம ஒன்றிணையணும், ஒன்றிணைஞ்சால் கட்சி பலமாகும்னு சொல்கிறார் அவர். அவ்வளோதானே. அன்னைக்கு அதை ஒன்றிணைக்கத்தானே பாடுபட்டாங்க. இவர் அதை நினைக்க மாட்டேங்காரே. அப்போ என்ன நாங்கள் என்ன நினைக்கிறோம்? ஒருவேளை ஒன்றிணைத்தால் ஒன்றிணையாமலும் எங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்புறாரா? இல்லை இல்லை, எனக்கு என்னுடைய கணிப்புப்படி ஒன்றிணைத்து விட்டால் என்னுடைய பொதுச் செயலாளர் பதவி பறிபீருமோன்னு நினைக்காரோ என்னமோ நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறதுக்கான விஷயம் எங்கேருந்து வருது அவருக்கு? சார், இப்போ அதாவது அந்த இணைப்பை வேண்டுவோரிடம் சிக்கல் இருக்குது, இணைப்பை வேண்டுவோரிடம் அரசியல் இருக்கின்றதை உணர்றாரா? ஆமாம் சார், அது வரும். அதாவது இப்போ அந்த ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஓபிஎஸ் 2 வட்டம் முதலமைச்சராக இருந்தார். அந்த அம்மா வந்தோடனே அழகாக வழி கொடுத்துருவார். இவர் பண்ணலாம். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர். அதாவது இப்போ இவர் யாருக்கு வழி உள்ள? எடப்பாடி சசிகலா தானே அந்த அம்மா தானே முதலமைச்சர் ஆகிட்டு போச்சு. உள்ளேருந்து வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் பண்ணிட்டார. அதான் அன்றைக்கி அந்த ஓபிஎஸ்ல இருந்திருந்தா அந்த அம்மா வந்தோடனே இன்றைக்கி அந்த அம்மா வந்து உட்காந்தும்போது கட்சி உடைஞ்சிருக்காரு சார். கட்சி உடைவுக்கு காரணம், மூல காரணமே சசிகலா அம்மையார் தான். தவறான தேர்வுனாலே. தவறான தேர்வு சார். அதாவது சரி, இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் பார்க்கும்போது எந்த மாறுதலும் நடக்கிற மாதிரி தெரியல சார். இப்போ இதே அணிகளோட 26 தேர்தல் நடந்தால் எப்படி இந்த களம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். களம் திமுக தான் வச்சு போகிறோம். திமுகவில் கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான நிறைய போராட்டம், ஆட்சியில் அதிகாரம், அமைச்சர்லாம் கேட்குறாங்களே. காங்கிரஸ் அது பிரதான குரலை ஆரம்பிச்சிருச்சு. சரி, காங்கிரஸ் கேட்ட சார் என்ன பண்ணட்டும், கூட்டணி உடையாது என்ன. அப்புறம் இப்போ அந்த பாமக 2ஆக உடஞ்சல ஒரு குரூப்பு கட்டாயம் திமுக தான் வரும். தெரியல, பெரியவர் திமுக தான் வருவார். தெரியலங்கிறதுனால அது உண்மை, அதுக்கு தான் வரணும். தேமுதிக நிலைப்பாடு தான் இப்போ என்னென்னு பார்க்குறாங்க எல்லாருமே. ஆனால் தேமுதிக வந்து எங்களை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடியார்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு எம்பி தாருன்னு சொல்லிட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அப்போது அதுவும் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது அல்லாமல் சீமான் எந்த கட்சி கூட கூட்டணி இல்லைன்றார். அவர் ஒரே அடி அடிச்சு போயிட்டார்.
அவர் தெளிவா இருக்காரு. வாய்ப்பே இல்ல. நான் தனித்து தான் இல்லைப்பா போட்டியிடுறேன்னு நாங்கள் தான் எனக்கு என்ன இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி ஆமா, போட்டு ஆமா, போயிடுறாரு. ஆனால் அப்படி ஒரு வேளை இப்போ இன்னும் இருக்கிற சின்ன சின்ன இப்ப நீங்க கட்சிகள் சொல்ற அந்த அந்த கணக்குல அதே மாதிரி தாவேகா என் தலைமையில் தான் கூட்டணின்னு சொன்னா கூட தாவேக்காவோட பெருசா யாருமே சேர்ற மாதிரி இந்த நொடி வரை இல்லையே. அதுதான் போவான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்கிறேன். அந்த ஒரு இடத்திற்கு பிரேமலதா அம்மா வேணா செவிசாய்க்கலாம், தேமுதிக வேணா அவங்களோட ஒரு ஒரு என்ன நம்மளை மாதிரி ஒரு சரி அவங்க 2 பேருமே ஒரு பழக்கத்தில் உள்ளவங்க. ஏன்னா இப்போ அவர் புதுசாக வராரு, இவங்க பழந்துன்னு கொட்ட போட்டாள். இப்போ அவர்கிட்ட கூட இப்போ 5 சீட்டுங்கிறது அவர்கிட்ட 10 சீட்டு கேட்டால் அவர் கொடுத்துருவார். திமுகவில் போய் நான் இவ்வளோ சீட்டு தான் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. 5 இல்ல 10 சீட் கூட அவர் தருவாரு. ஆனா இங்க 2 சீட்டு வாங்கி வெற்றி பெறத விரும்புவாங்களா, 10 சீட்டு வாங்கி தோற்பது விரும்புவாங்களான்னு சொல்றாங்க. அதுதான் சார் சொல்கிறேன். அந்த 2 சீட்டு இன்றைக்கி நமக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொன்னால் பெருமை, அதைத்தான் விரும்புவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த கட்சியில் 2 ஓட்டம் நின்று தோத்துட்டாங்கன்னா பிறகு திருப்பி அந்த கட்சி பக்கம் வரமாட்டாங்க. 2 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு தோத்துட்டாங்கன்னா அவன் எல்லாமே போயிடும். அப்போ அதெல்லாம் மீறி தாறுமாறான வருமானங்கள் வரணும். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படிங்கும்போது அவங்க அதை தான் விரும்புவாங்க. அதனால் இப்போ எப்படியும் தேமுதிக அங்கே சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு 100 பலம் தானே அது. போன வட்டம் தேமுதிக அங்கே நிற்கிது, இந்த வட்டம் அது பிரியுது. ரெண்டாவது பாட்டாளி மக்கள் உடையுது. இது எல்லாமே திமுகவுக்கு பலமாக தானே ஆகும். பார்க்கலாம், பொறுத்திருந்த மக்கள் தீர்ப்பை மகேசன் மகேசன் தீர்ப்பு என்று தீர்ப்பு. சொல்வார்கள். ஆமா. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.